Good evening, student. Welcome to all. 6th Max, Term 2, பருவம் 2, Chapter 4, Real 4, Geometry, வடிவியல். ஓகேவா? சரி. இப்போ இதில் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் எப்படி என்னென்ன இருக்கு இதில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் போன கிளாஸில் இதில் எப்படி பிரிப்பாங்க, அதாவது சைட்ஸ் வழியாக பிரித்தோம், பக்கங்கள் வழியாக பிரித்தோம், அடுத்து கோணம் வழியாக பிரித்தோம், அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு அப்படியே நம்ம எக்ஸசைஸ்க்கு வருவோம். ஓகேவா? சரி. இப்போ பக்கம் வழியா பிரிக்கிறத வந்து நம்ம ஒரு சிமுலேஷன் வழியா பார்க்க போறோம். அது அப்படியே அது உங்களுக்கு நேரம் போர்டுல சொல்லாம இந்த சிமுலேஷன் வழியா அந்த ரிவிஷன் பார்க்கலாம் என்னன்னு. இது என்ன தெரியுமா வரும்? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் நேம் கொடுத்துருக்காங்க, முக்கோணத்தினுடைய வகைகள், ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுல முக்கோணத்தினுடைய படம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த படம் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 டைப் பார்த்தோம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் என்ன, ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள், 3 பக்கம் சமமா இருந்தா அது ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படிங்க சொன்னோம். ஏதாவது 2 பக்கம் சமமா இருந்தா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கறது சொன்னோம். ஓகேவா? அடுத்தது 3மே வெவ்வேறு பக்கமா இருந்ததுன்னா அது ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படிங்கறத சொன்னோம் இல்லையா? இப்ப அதை வச்சு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதை நம்ம பார்த்தோம்னாலே ஓரளவு அந்த நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறது இதுல வந்துடும். ஓகேவா? சரி. இப்ப இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி முக்கோணம் 3 கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கண்டுபிடிப்புமா? ஈக்குலேட்டரல், 3 பக்கமுமே சமமா இருக்கு இல்லையா? ஈக்குலேட்டர் சம பக்க முக்கோணம் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? சரி, ஒரு முக்கோணம் பார்த்தாச்சு. 3 பக்க அளவுகளும் சமமா இருந்தா அது என்னது? சமபக்க முக்கோணம், ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள். சரி, இப்ப அடுத்தது இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இதுவும் பாக்குறதுக்கு ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கு. பாப்போம் இருக்கா இல்லையான்னு. இல்ல, தப்பு கொடுத்துருக்கு. அப்ப என்னது? ஏன்னா நம்ம அளவு கொடுக்கல, அளவு வந்து லைட் டிஃபரன்ஸா தான் இருக்கும். ஓகேவா? அதனால அது வந்து என்னது? ஐசோசெலஸ். ஓகேவா? சரி. இப்ப இது என்னது? இப்ப வந்து நேரா இருக்க ஒரு கோடு இருக்கு. இந்த மாதிரி கோடு இங்க மாதிரி இது மாதிரி இருந்ததுனாலே 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். கோணத்துல பொருள் வரும். ஓகேவா? இது எதுல வரும்? கோணத்துல வரும். ஆங்கிள் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுல வரும். ஆனா இதுல கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, நம்ம இதுலயே பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, இதே மாதிரி செங்குத்தா ஒரு கோடு வரைஞ்சு இதுல ஒரு இந்த மாதிரி கோணம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது சொன்னோம். ஓகேவா? இங்க எங்க இருக்கு ரைட் ஆங்கிள்ங்கிறது? இது இருக்கு. ஓகேவா? கரெக்ட். ஆன்சர் கரெக்ட்னு வருதா? ஓகே. சரி, இப்ப அடுத்தது இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இது வந்து இது சம பக்கமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஒன்னொன்னா செக் பண்ணுவோம். அவங்க தப்புன்னு சொன்னாங்கன்னா அடுத்தது கரெக்டா ஸ்கேலின். ஏன்னா அக்கா அளவு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டா நம்ம சொல்லலாம். இல்லைன்னா பாயிண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம சைல்டு, அதாவது டிஃபரன்ஸ் வந்து கம்மியா தெரியும். அதனால நம்ம ஒன்னு பார்ப்போம். ஈக்குலேட்டரா பார்ப்போம். இல்ல, ஈக்குலேட்டர் கிடையாது. ஓகேவா? அப்ப இது என்ன சொல்லலாம்? ஐசோலஸ். ஓகேவா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கறது சொல்லிடலாம். சரி, இப்ப கவலையே இல்ல. 3 பக்கமும் என்னது அளவு வந்து எப்படி இருக்கு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 13 கொடுத்துருக்காங்க, 14, இதுல 15 கொடுத்துருக்காங்க. அப்ப 3 அளவு எப்படி இருக்கு? வெவ்வேறு இருக்கு. இப்ப கரெக்டா சொல்லிடலாம். பக்க அளவுகள் கொடுத்தா உங்களுக்கு கரெக்டா சொல்லிடலாம். 3 பக்கம் வெவ்வேறு இருந்தா அது என்ன முக்கோணம்? அசம பக்க முக்கோணம் இல்லையா? ஸ்கேலின் எங்க இருக்கு? கரெக்ட். ஓகேவா? சரி, இப்ப 3மே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஈக்குலேட்டர் பார்த்திருக்கோம், ஐசோசெலஸ் பார்த்திருக்கோம், ஸ்கேலின் பார்த்திருக்கோம் இல்லையா? சமபக்கம் என்னது? இரு சம பக்கம், அசம பக்கம். சரி, ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இது ஓரளவு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த 2 பக்கமும் சமமா இருக்கு. இது வந்து கொஞ்சம் இதா இருக்கு இல்லையா? அப்ப ஐசோசெலஸ் போட்டு பார்ப்போம். வெரி குட், கரெக்டா வருது. ஓகேவா? சரி, அப்ப இந்த ஷேப்பை வச்சு நம்ம என்னங்கிறது நம்ம சொல்லணும். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, இதுல பக்கமும் சமமா கொடுத்துருக்கு. 3 பக்கம் இந்த மாதிரி கோடு கொடுத்தா என்ன அர்த்தம்னா 3 பக்கமும் சமமா இருக்கு, 3 கோணமும் சமமா இருக்கு. இந்த ஒரு அட்டவணையை வச்சு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? பக்க அளவுகளும் சமம், கோண அளவுகளும் சமம் அப்படி கொடுத்தாலே அது என்னது? சம பக்க முக்கோணம் இல்லையா? அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்ப என்னது? இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். கரெக்ட் வருதா? ஓகே. இப்போ இந்த மாதிரி நம்ம பார்த்தா நம்ம என்ன செய்யலாம், அந்த டெஃபினேஷன்லாம் இந்த படத்தை வச்சு ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஒண்ணு வந்து நீட்டா இருக்கு, இங்க இருக்கு இல்லையா? இது வந்து பாக்குறதுக்கு ஐசோசெலஸ் மாதிரி தான் இருக்கு. பாப்போம் கரெக்டான. இல்ல, அப்ப என்ன பண்ணணும்? ஸ்கேலின் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஸ்கேலின். அப்ப இது கொஞ்சம் இதா டிஃபரன்ஸா நம்ம பார்த்துட்டு என்னங்கிறது நம்ம சொல்லணும். முக்கால்வாசி உங்களுக்கு இந்த உங்க புக்ல உள்ள சம்லாம் வந்து நம்பர் கொடுத்துருவாங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்பரை வச்சு நம்ம எந்த ட்ரையாங்கிள்ங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? சரி, இப்ப இது வந்து 3 பக்கமும் சமமா தான் இருக்கு, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இல்ல. அப்ப
ஐசோசெல்ஸ். அப்ப இது வந்து டிஃபரன்ஸ் வந்து இது ரெண்டும் சமமா இருக்கு, அது வேற இருக்கிறதுனால என்ன சொல்லியிருக்காங்க, ஐசோசெலஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இது வந்து நேரடியா கோடு வந்ததுன்னா கரெக்டாவே செங்குத்து கோடு வந்தாலே அது என்ன ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப புரியுதா? இந்த மாதிரி நம்ம நம்பரை வச்சு ஈஸியா என்ன பண்ணிடலாம், என்னென்ன முக்கோணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்ப நம்ம இதை வச்சு என்ன பண்ணியாச்சு, ரீகால் பண்ணியாச்சு நம்ம என்னென்ன முக்கோணம் பார்த்தோம் அப்படிங்கிறது. சரி, இப்ப இது முடிஞ்சிச்சு. அடுத்தது ஆங்கிள் வச்சு என்னென்ன ஆங்கிள் அந்த போர்ட்லயே நான் சொல்லிடுறேன் என்னென்ன அப்படிங்கறத. அதை பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸ் நமக்கு போயிடலாம். ஓகேவா? சரி. பக்கத்தை பொறுத்து இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, சைட்ஸை பொறுத்து முக்கோணத்தின் வகைகளை 3 வகையை பிரிச்சோம். இதுல ரைட் ஆங்கிள் ஒண்ணு சேர்த்திருக்காங்க. ஓகேவா? சரி. இப்ப இதுல அடுத்தது கோணம் வழியா பிரிக்கிறது. ஓகே, ஆங்கிள், ஆங்கிள்ஸ் கூட போட்டுக்கலாம். கோணம் வழியா பிரிக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன வரும், இப்படி ஒண்ணு இருக்கு, இதுல வந்து இப்படி பிரியுது. ஓகேவா? சரி. இந்த இடத்துல அளவு ஒண்ணு கொடுக்குறேன், அது அளவு வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், எந்த எந்த ஆங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். கோணங்கள், கோணத்தை பொறுத்து முக்கோணத்தை 3 வகையா பிரிச்சோம் இல்லையா? சரி. இப்ப இது வந்து 35 டிகிரி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சரி. இப்ப இதுல இது 35 டிகிரி, இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, இப்படி இருக்கு. இப்ப இது என்ன ஆங்கிள், நான் போனதுலயே சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ 2 விதமா சொல்லியிருக்கேன். என்னன்னு சொல்லியிருக்கேன், 0 உங்க புக்ல உள்ள மாதிரி சொன்னா 0 to 90 டிகிரி அப்படின்னு வந்ததுன்னா, 0ல இருந்து 90 டிகிரிக்கு உள்ள இருந்ததுன்னா அது என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், குறுங்கோணம் அப்படிங்கிறது புக்ல இருக்கு இல்லையா. 0க்கும் இதுக்கும் இடையில, ஓகேவா, இதுக்கு இடையில 0க்கு மேல இருக்கணும், 90 டிகிரிக்கு உள்ள இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இருந்ததுன்னா அது இன்னொரு விதமா என்ன சொல்லி கொடுத்தா, லெஸ் தென் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். 0 டிகிரி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 90 டிகிரி. அதாவது 0 டிகிரியை விட அதிகமா இருக்கணும், 90 டிகிரியை விட கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த ஆங்கிள்னா என்ன, அக்யூட் ஆங்கிள், குறுங்கோணம் அப்படிங்கிறது சொன்னோம் இல்லையா. சரி. இப்ப எத்தனை என்ன வந்து நம்பர் வந்திருக்கு, 35ங்கிறது வந்திருக்கு. அப்ப இதுக்குள்ளதான் இருக்கு இல்லையா. அப்ப இது என்னது, அக்யூட் ஆங்கிள், குறுங்கோணம். ஓகேவா? சரி, இது முடிஞ்சிடுச்சு. இது ஃபர்ஸ்ட். ஓகே. அடுத்தது இதுல இருந்து ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம், ஒன்னும் அவசரம் இல்லை. ஓகே. அடுத்தது இதுலயே இப்படி போட்டுங்க. வெரி, ஒவ்வொரு இதா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். இது வந்து இருக்கு, கீழே வந்து இப்படி வரணும், இப்படி இருக்கு. இது வந்து 90 டிகிரி. இப்பதான் நம்ம இதுலயே பார்த்துட்டோம், பக்கத்திலேயே பார்த்துட்டோம். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால அதுல வந்துடுது 90 டிகிரி அப்படின்னா இது என்னது, நேர கரெக்டா 90 டிகிரி வந்தாலே அது என்ன ஆங்கிள், ரைட் ஆங்கிள் இல்லையா. செங்கோணம், ரைட் ஆங்கிள். 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாலே, இல்ல இந்த மாதிரி கோடு கொடுத்தாலே அது என்னது, ஆங்கிள் தான் அது என்னது, ரைட் ஆங்கிள், செங்கோணம், செங்கோணம். ஓகேவா? சரி, முடிஞ்சிடுச்சு. இது வந்து ரெண்டாவது டைப். ஓகேவா? ஆங்கிள்ஸ் புரியுதா? சரி. அடுத்தது மூணாவது. இந்த மூணுத்தையும் பார்த்துட்டு நம்ம அப்புறம் சம்முக்கு போயிடலாம். சரி. அடுத்தது இங்கே 2 எழுதுறேன். எப்படி இருக்கு? ஓகேவா? இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, இப்படி இருக்கு. இதனுடைய ஆங்கிள் 140 டிகிரி. ஓகேவா? இப்படி இருக்கு. இது என்ன ஆங்கிள், அடுத்தது ஆங்கிளை பொறுத்து நம்ம 2 பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம், அக்யூட் ஆங்கிள், குறுங்கோணம் ஒண்ணு பார்த்தோம், 90 டிகிரி செங்கோணம் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா. சரி. இப்ப இது அடுத்தது 90 டிகிரிக்கு மேல இருக்கு. இது எந்த கண்டிஷன்ல இருக்கு, 0 லெஸ் தென், சாரி, 90 டிகிரி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 180 டிகிரி. அதாவது 90 டிகிரிக்கு மேல இருக்கணும். 90 டிகிரி 91 இருந்தாலே அதுல என்ன வரணும், இந்த இதுல வந்துடும் இல்லையா. அப்ப 90 டிகிரிக்கு மேல இருக்கணும், 180 டிகிரிக்கு கீழே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே இந்த ஆங்கிளுக்கு பேர் என்ன சொன்னோம், அப்டியூஸ் ஆங்கிள். என்ன ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், விரிகோணம். ஓகேவா? இது வந்து அடுத்தது விரிகோணம். பார்த்தோமா? ஓகேவா? ஒரு படத்தை வச்சு எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே. அப்ப இது 90 டிகிரிங்கிறது எங்க வரும், இதுக்கு நேரம் இங்க வரும் 90 டிகிரி. 90 டிகிரியை விட அதிகமா இருக்கு இல்லையா, அதிகமா வந்தாலே அது என்னது, விரிகோணம், அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா? அப்ப 140 டிகிரிங்கிறதுனா அப்டியூஸ் ஆங்கிள், விரிகோணம். ஓகேவா? சரி, அப்டியூஸ் ஆங்கிள். இதை முடிஞ்சிச்சு. அடுத்தது இன்னும் ஒண்ணு இருக்கு. அது என்ன, நேர கோடு போட்டு இப்படி வருது.
ஓகேவா? இது எத்தனை? 180 டிகிரி இப்படி வரும். இது வந்து ஏ, இது வந்து பி, இடையில உள்ளது சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு கோடுல நேர்கோட்டுல உருவாகக்கூடிய கோணம் அப்படிங்கறது சொல்லி தந்தேன் இல்லையா? இது என்ன கோணம்? 180 டிகிரி வந்தா ஸ்ட்ரைட் ஆங்கிள், நேர்கோணம் சொன்னோமா? நேர்கோணம் ஸ்ட்ரைட் லைன். இது இந்த கோடு போட்டா ஸ்ட்ரைட் லைன், அதுல உருவாகக்கூடிய ஆங்கிள் பேர் என்ன? ஸ்ட்ரைட் ஆங்கிள், நேர்கோணம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து போன கிளாஸே நம்ம பார்த்து வச்சு இல்லையா? அப்படியே ரீகால் பண்ணிட்டே வரும். நேர்கோணம். ஓகே, சரி. இப்ப இது வந்து ஓகே. அடுத்தது பின் வளைகோணம். அது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுங்க போறோம். அது நம்ம எக்ஸசைஸ்ல வந்தா பாத்துக்கலாம். நான் அதை தெரிஞ்சு வச்சுட்டா போறோம். ஓகேவா? சரி, இப்ப இந்த நாளையும் வந்து 4 கோணத்தையும் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. எக்ஸசைஸ்ல பயன்படுத்த போறோம். சரி, ஓகேவா? சரி, அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, முக்கோணத்தின், அதாவது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா? அதை ஒண்டி நம்ம அதை பார்த்துட்டு போனோம். அது என்ன அப்படின்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சாரி ஏபி பிளஸ் பிசி கிரேட்டர் தென் சிஏ அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஓகேவா? லாஸ்டா தான் நம்ம பார்த்து கான்செப்ட் முடிச்சோம் இல்லையா? அது எப்படி வரும் அப்படிங்கறத நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியே நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து என்னது? இன்இக்வாலிட்டி, அதாவது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? முக்கோண சமமின்மை. சமம்னா சமமா இருக்கிறது, இல்லைன்னா சமமின்மை. ஓகேவா? சரி, இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சொல்லிட்டேன் ஒரு உதாரணம். இது ரெண்டையும் கூட்டினா மூணாவது விட, இது இப்ப ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த முக்கோணம் இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி இல்லையா? இப்ப இதனுடைய பக்கம் 5, இதனுடைய பக்கம் 4 அப்படின்னு இருந்ததுன்னா, இதனுடைய பக்கம் வந்து 7 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா, இந்த மூணாவதை விட கண்டிப்பா என்ன ஆகும்? இது பெருசா தான் இருக்கும் அப்படிங்கறது சொன்ன ஒரு உதாரணமே சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னேன்? இதனுடைய பக்கம் என்ன? ஏபினுடைய பக்கம் 5, பிசியினுடைய பக்கம் என்ன? 7. இங்க என்ன இருக்கு? கிரேட்டர் தென். சிஏனுடைய பக்கம் என்ன? 4. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 12 கிரேட்டர் தென் 7. அப்ப 4 விட கண்டிப்பா 12ங்கிறது பெருசா இருக்கு அப்படிங்கறது சொல்லியே சொன்னோம் இல்லையா? அப்ப இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, இது பேர் தான். ஓகேவா? சரி, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, வருது பின்னாடி. ஓகேவா? சரி, இப்ப வந்து எக்ஸசைஸ்க்கு வர போறோம். புக்ல சம் பார்த்துட்டு வருவோம். இவ்வளோத்தையும் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸசைஸ்ல உள்ள சம்லாம் நம்ம போட முடியும். ஓகே, எக்ஸசைஸ் 4.1. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஃபிலிட் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எவரி ட்ரையாங்கிள் ஹேஸ் அட்லீஸ்ட் டேஷ் அக்யூட் ஆங்கிள். அதாவது ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லயும் எத்தனை அக்யூட் ஆங்கிள் இருக்கு அப்படிங்கறது கேக்குறாங்க. ஓகேவா? இதை நான் அப்படியே உங்களுக்கு படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? சரி, தமிழ் மீடியம். கோடிட்டேட்டங்களை நிரப்புக. ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் டேஷ் குறுங்கோணங்கள் இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப இதுல இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வச்சுப்போம். அது வந்து எப்படி வருதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டேன். எக்ஸசைஸ் 4.1. சரி, இப்ப இதுல இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்கு. ஓகே, இப்ப இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள் இல்லையா? சரி, இப்ப இதுல இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு வச்சுங்க. இப்ப இது இங்க வந்து ரெண்டு இடத்துலதான் நம்ம கோணம் உருவாகும். இங்க ஒரு கோணம் வந்ததுன்னா அதை நம்ம வந்து ஆங்கிள்லாம் மென்ஷன் பண்ண முடியாது, தலைகீழா வச்சு நம்ம போட முடியாது இல்லையா? இப்ப நம்ம இது இங்க ஒரு கோணம், இங்க ஒரு கோணம், பில இருந்து ஒண்ணு வைக்கலாம், சில இருந்து ஒண்ணு வைக்கலாம், அப்படிதான் வைக்கணும். ஓகேவா? உங்களுக்கு முன்னாடியே கோணம் வரைகிறதெல்லாம் இருக்கு போன டேர்ம்ல இல்லையா? பில கோணம் வச்சு கோணம் எப்படி வரைவீங்க, சில வச்சு எப்படி வரைவீங்க அப்படிங்கிறது கோணம் வரைதல் அப்படிங்கிறதுல இருக்கும். அது மாதிரி இதுல இருந்து ரெண்டு கோணம் இருக்கு, ரெண்டுமே எப்படி இருக்கு? குறுகி போயிட்டு இருக்கு, இப்படி இருக்கு. இதுல இருந்து இங்க ரெண்டுமே குறுகலா தான் இருக்கு. ஓகேவா? அப்ப இது கண்டிப்பா என்ன கோணம்? ரெண்டு ரெண்டு குறுங்கோணம் தான் இருக்கு இதுல. இப்ப சப்போஸ் இப்படி இல்ல, இப்படி இருந்ததுன்னா என்ன வரும் இது? ஓகேவா? இந்த மாதிரி கோடு இருந்து இது என்னதுன்னா, இது வந்து விரிகோணம். இது வந்து என்னது? அப்டியூஸ் ஆங்கிள் வரும். ஓகேவா? அப்டியூஸ் ஆங்கிள்னா என்னது? விரிகோணம். இப்படியா இருக்கு இதுல? இல்ல, இது வந்து முக்கோணமே கிடையாது இல்லையா? அப்ப இது என்ன கிடையாது? அப்டியூஸ் வராது இதுல. ஓகேவா? விரிகோணம் இதுல வராது. ஒன்லி என்னதான் வருது? அக்யூட் ஆங்கிள் தான். ஒரு முக்கோணம் அப்படின்னு வந்தா அதுல என்ன இருக்கு? அக்யூட் ஆங்கிள் தான் வருது. எத்தனை இருக்கு? அது ரெண்டு இருக்கு. ஓகேவா? இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இது வந்து நம்ம பேஸ், இது வந்து கோணத்துல செய்யக்கூடாது, நமக்கு இதுதான் வந்து கோணம். ஓகேவா? கண்டிப்பா அப்ப கண்டிப்பா என்ன இருக்கு? ரெண்டு குறுங்கோணம் இருக்கு, அக்யூட் ஆங்கிள் இருக்கு.
ஓகேவா? சரி, இப்ப இதை வச்சு நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்? 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? சும்மா தெரிஞ்சுட்டா போறோம் எப்படி எப்படி நம்ம படம்லாம் போட வேண்டாம். சப்டிவிஷன் 1க்கு ஆன்சர் வந்து 2. ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே எல்லாம் நம்ம சொன்ன டைப்ல இருந்து வந்திருக்கு. அப்படியே வந்து நேரடியாவே சொல்லிடலாம், எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாமே இந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, என்னென்ன டைப்ஸ்னு அதுல இருந்து வரக்கூடிய டெஃபினேஷன் தான் எல்லாமே. சரி. ஆ அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களும் வெவ்வேறானவை எனில் அது டேஷ். அதாவது முக்கோணத்துல 3 அளவு வெவ்வேறா இருக்கணும். வெவ்வேறா இருந்தா அந்த அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பார்த்தோம்? ஸ்கேலின் ட்ரையாங்கிள் இல்லையா? அசம பக்க முக்கோணம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது வந்து நம்ம டெஃபினேஷன்ல இருந்து எழுதக்கூடியது. ஓகேவா? சரி, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சேர்த்தே அங்க ஆன்சர் எழுதிட்டு நீங்க அப்புறம் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இது வந்து இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம். A triangle in which none of the side equal is called a dash scalene. அதான் எது எல்லா பக்கமுமே வெவ்வேறால ஆனவ இருந்ததுன்னா அது பேர் என்னது? ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஏன் அசம பக்க முக்கோணம். சரி, அடுத்தது இந்த இதுக்கு வரைக்கும் ஆன்சர் சொல்லிடுறேன், அப்புறம் நான் சேர்த்ததுல எழுதிடுறேன். In an isosceles triangle dash angles are equal. என்ன வரும்? இரு சம பக்க முக்கோணத்துல எத்தனை பக்கம் சமம்? 2. ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஆங்கிளா இருந்தாலும் அது 2 தான். ஓகேவா? இதா இருந்தாலும் நம்ம பக்கம் வந்தாலும் 2 தான், ஆங்கிளையும் 2 தான். நம்ம சம பக்கம் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா பார்த்தோம், 3 பக்கமே 60 60 60ன்னு ஆங்கிள் இருந்தது. அதை என்ன சொன்னோம்? நம்ம ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சொன்னோம் இல்லையா? அதனால கோணமும் சமம், பக்கங்களும் சமம். அதே மாதிரி இதுல 2 பக்கமும் சமம், அதே மாதிரி 2 கோணமும் சமம். அப்ப இங்க என்ன வரும்? 2 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சரி, இருசம பக்க முக்கோணத்தில் டேஷ் கோணங்கள் சமம், அதான் 2. ஓகேவா? ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல். இது நமக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் சொன்னோம் இல்லையா? அதுல சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க ஒன் வேர்ட்ல அப்படிங்கறத நான் சொன்னேன் இல்லையா? இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? 180°. ஓகேவா? இது வந்து பேசிக் 12th வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த கான்செப்ட். ஓகேவா? 3 கோணங்களின் கூடுதல் 180°. ஒரு செங்கோண முக்கோணத்தில் இரு பக்கங்கள் சமம் எனில் அது டேஷ் முக்கோணம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு செங்கோணம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? அதுல 2 பக்கமும் சமமா இருந்தா நீங்க அது ரெண்டையும் சேர்த்துக்கணும். என்ன 2 பக்கமும் சமமா இருந்தா என்னது? இரு சம பக்க முக்கோணம், அதோட செங்கோணத்தை சேர்த்துக்கணும். அப்ப அதாவது இரு சம பக்க செங்கோண முக்கோணம் அப்படின்னு சேர்த்து எழுதணும். இரு சம பக்கம் 2 பக்கமும் சமமா இருந்தா அது இரு சம பக்க முக்கோணம், அதோட என்னத்தை எழுதணும்? செங்கோண முக்கோணம் அப்படிங்கறத சேர்த்துக்கணும். ஓகேவா? சரி, அப்படியே இங்கிலீஷ் மீடியத்துல பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன், எழுதிக்கலாம் நீங்க. சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இஸ் என்னது? 180°. ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் விச் டூ ஈக்குவல் சைட்ஸ் இஸ் கால்ட் என்ன வரும்? ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதும். ஓகேவா? சரி, இப்ப இந்த வரைக்கும் நான் ஆன்சர் அப்படியே வரிசையா என்ன பண்றேன், எழுதுறேன், நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, எல்லாமே இது டெஃபினேஷன்ங்கிறதுனால நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை, அப்படியே டைரக்ட் டெஃபினேஷன் தான் எல்லாம். செகண்ட் ஒன்று என்ன சொன்னோம்? 3 பக்கமே வெவ்வேறு அளவு இருந்ததுன்னா இதுல எப்படி நீங்க உதாரணமே இதுலயே போட்டுக்கலாம். வெவ்வேறு அளவுனா 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், இதான் வெவ்வேறு அளவு இருக்கிறது. வெவ்வேறு அளவு இருந்தா அது என்னது? ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ரெண்டுலயுமே எழுதுறேன், இங்கிலீஷ்லயும் எழுதுறேன், தமிழ்லயும் எழுதுறேன், நீங்க எழுதுங்க. ஓகேவா? ஸ்கேலின் ட்ரையாங்கிள் ஃபுல்லாவுமே எழுதுறேன், ட்ரையாங்கிள் முழுசா இப்படி எழுதுனீங்கன்னா நீங்க என்னன்னு தெரியாம இருப்பீங்க, அதனால ஃபுல்லாவே எழுதிக்கலாம். ஓகே, தமிழ்ல அசம பக்க முக்கோணம். ஓகேவா? செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர் எழுதிட்டேன். அடுத்தது தேர்ட் ஒன். எல்லாத்தையும் எழுதிடுறேன், நீங்க அப்புறம் சேர்த்து நோட் பண்ணிக்கலாம், ஒன்னு ஒன்னா நோட் பண்ணாதீங்க. சப்டிவிஷன் வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருக்கா. அப்ப நீங்க அதே மாதிரி புக்ல எப்படி இருக்கோ சப்டிவிஷன் அதே மாதிரி எழுதிங்க.
ஏபிசின்னு இருக்கு. ஓகே. சில என்ன இருக்கு? ஐசோலேஸ் 2 2. நம்பர்ல எழுதுனா நீங்க 2 அப்படிங்கிறது தமிழ்ல எழுதணுங்கிற அவசியம் இல்லை. 2 போட்டா 2க்குமே நீங்க 2ன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்தது டி. அடுத்தது என்ன சொன்ன? சம் ஆஃப் 3 angles ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். 3 முக்கோணம், அது முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஆன்சர் மட்டும் தான் எழுதிருக்கேன், ஆன்சர் மட்டும் அப்படியே நோட் பண்ணிங்க. புக்ல எழுதணும்னா பென்சிலால எழுதிங்க. ஓகேவா? லாஸ்ட் ஒன் இங்க எழுதிருக்கேன். லாஸ்ட் ஒன், ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் விச் 2 ஈக்குவல் சைட்ஸ். இதுக்கு வந்து வேணா போட்டு காட்டுறேன். அதாவது இப்படி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி படம் இருக்கும். இது இருக்கும், இப்படி இருக்கும். இது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. ரைட் ஆங்கிள் 2 பக்கமும் சமமா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 2 பக்கமும் சமமா இருந்தா அது என்ன? 2 பக்கம் சமம்னா இங்க 5 சென்டிமீட்டர், இங்க 6 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குன்னா, சாரி, 2 பக்கமும் சமம். அப்ப இங்க 5னா இங்கேயும் கண்டிப்பா என்ன இருக்கும்? 5 தான் இருக்கும். அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாவும் இருக்கு, அது செங்கண முக்கோணமாவும் இருக்கு, இரு சமம் 2 பக்கமும் சமமாவும் இருக்கு. அப்ப இது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இரு சம பக்க செங்கோண முக்கோணம். ரெண்டுலயுமே எழுதுறேன், தமிழ்லயும் எழுதுறேன், இங்கிலீஷ்லயும் எழுதுறேன். ரைட் ஆங்கிள் இரு சமபக்க செங்கோண முக்கோணம். கொஞ்சம் வேணா அந்த சைடு நான் படம் போட்டு காமிக்கிறேன். படத்தை கொஞ்சம் நகர்த்தி போடுறேன் வேற. ஓகே. இரு சமபக்க செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ஐசோலேஸ் ட்ரையாங்கிள், இல்ல ஐசோலேஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்படி எழுதிங்க, இதான் கரெக்ட். ஐசோலேஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஐசோலேஸ் ஃபர்ஸ்ட் எழுதிங்க. ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதான் கரெக்ட். இந்த ஆர்டர்ல எழுது. ஓகேவா? சரி, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்க எப்படி எழுதுங்க. இதுக்கு உதாரணம் என்ன? இப்ப போட்டோம்லே அந்த படத்தை வேணா இங்க எழுதுங்க. என்ன போட்ட? செங்கோண முக்கோணம். இது பி, இது சி. 90 டிகிரி, 90 டிகிரி. இதுல வந்து இது 5னா இது 5 தான். இது வந்து இதுக்குள்ள படம். ஓகேவா? இதுக்குள்ள எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன் எப்படி வரும் அப்படின்னு. சரி, அத இதையும் சேர்த்து அப்படியே 1ன்னு போட்டு அப்படியே எல்லாத்தையும் எழுதி அப்படியே ஆன்சர் நோட் பண்ணீங்க. போட்டு சொல்லுங்க. அடுத்தது புக்ல உள்ள அடுத்த சம் போலாம். பென்சிலால புக்ல போட்டீங்கன்னா பென்சிலால போட்டுங்க. நோட்லனா பேனால அந்த இதை மட்டும் சம்லாம் எழுதிட்டு இருக்காதீங்க, ஆன்சர் மட்டும் போட்டுங்க போறோம். புக்ல இருக்கு சம்லாம். சரி, எழுதியாச்சா? சரி, அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது புக்ல சம் பார்க்கலாமா? இது தேவைப்பட்ட இந்த உதாரணம்லாம் எழுதிங்களா, புரிஞ்சுட்டா போறோம். எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன் வேர்டு தானே, ஆன்சர் மட்டும் நீங்க எழுதிட்டா சரி. ஓகே, அடுத்தது புக்ல சம் பார்த்துட்டு வருவோம். மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா? சரி, முதல்ல இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இதுக்குள்ள ஆன்சர் சொல்லிடுறேன், அப்புறம் தமிழ்ல அது மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? சைட்ஸ் எல்லாமே வந்து நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்காது. ஓகேவா? வெவ்வேறானவை.
சைட்ஸ் யார் ஈக்குவல்னா நீங்க எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும்ல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நோன்னு கொடுத்துருக்காங்க. நோனா வெவ்வேறானவை அப்படின்னு அர்த்தம். சைட்ஸ்ல ஈக்குவல் இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லா சைட்ஸும் வெவ்வேறா இருந்தா அது பேர் என்ன? ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஓகேவா? சரி. அடுத்தது ஒன் ரைட் ஆங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் இருந்ததுன்னா அது பேர் என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? அடுத்தது ஒன் அப்டியூஸ் ஆங்கிள், ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் இருந்தா அது பேர் என்ன? அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எல்லாம் அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, அப்படியே நீங்க ட்ரையாங்கிள்னு சேர்த்து எழுத வேண்டியதுதான். அடுத்தது டூ சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த், ரெண்டு சைட்ஸ், ஆல் சைட்ஸ் கிடையாது, டூ சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? லாஸ்ட் ஒன், ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஓகேவா? சரி. இதை அப்படியே நான் என்ன பண்றேன், நேரா அப்படியே மேட்ச் எழுதிடுறேன். நீங்க அதுல கரெக்டா அப்படியே குறிச்சிருங்க. தமிழ் முடியத்தை பார்த்துட்டு நான் அப்படியே எழுதி போட்டுறேன். நீங்க போர்டில் பார்த்து எழுதிக்கலாம். ஓகே. அனைத்து பக்கங்களும் வெவ்வேறானவை என்னது? அசம பக்க முக்கோணம். ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணமா இருந்தா அது என்னது? செங்கோண முக்கோணம். ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமா இருந்தா என்னது? விரிகோண முக்கோணம். எவையேனும் இரு பக்கங்கள் சமமெனில் சமபக்க முக்கோணம். சாரி, இரு பக்கங்கள்னா இரு சமபக்க முக்கோணம். லாஸ்ட் மூணு பக்கங்களும் சமமா இருந்தா சமபக்க முக்கோணம். ஓகேவா? பக்கங்களை பாத்துங்க, ரெண்டு பக்கம் சமமா இருந்தா சமமா இருக்கா, மூணு பக்கம் சமமா இருக்கா, அதை வச்சு என்ன பண்ணும், நம்ம நேம் கொடுக்கணும். ஓகேவா? சரி. இது அப்படியே நேரா எழுதிடுற மேட்ச் மாதிரி பாத்துங்க. இப்ப இது இந்த மாதிரி மாடல் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க ஒன் வேர்ட்ல ஏதாவது ஒரு கோணத்தை கொடுத்துட்டு இது என்ன கோணம் அப்படிங்கறது கூட டேஷ்ல கேட்கலாம். அதனால நீங்க எந்தெந்த கோணம் எது எதுல எந்தெந்த கோணம் வருது அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப சொன்னோம் இல்லையா, கோணம் ஒரு படம் கொடுத்துட்டு ஒரு கோணம் கொடுத்தோம் இல்லையா, இந்த மாதிரி கொடுத்துட்டு 40 டிகிரி வந்தா என்ன கோணம் அப்படின்லாம் கேட்டோம் இல்லையா, அந்த மாதிரி 40 டிகிரி எனில் இந்த கோணம் டேஷ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அதனால நீங்க அந்த கோணம் எந்தெந்த எதுல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் அப்படிங்கறத தரவா படிச்சுக்கணும் அது. ஓகே. இதுல இருந்து செகண்ட், ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அதை நான் அப்படியே நேரே எழுதிடுறேன். நோ சைட்ஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் நோ சைட்ஸ். இங்கிலீஷ் மீடியத்துல எழுதுறேன், தமிழ்ல அப்படியே சொல்லிடுறேன். ஓகேவா? இது என்னது? இந்த முதல்ல கொஸ்டின்லாம் எழுதிடுவோம், ஆன்சர் அப்படியே அதுக்கு நேரம் எழுதிடுறேன். ஒன் ரைட் ஆங்கிள். ஓகே. அடுத்தது என்ன கேட்டிருக்கு? ஒன் அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்தது டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் லெங்த். அளவு, லெங்த்னா அளவு. லாஸ்ட் ஒன், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஈக்குவல். சரி, இப்ப எல்லாம் எழுதியாச்சு. இப்ப இதுக்கு நேரம் என்ன பண்ண போறோம், ஆன்சர் எழுத. ஓகேவா? சரி. இதுல என்ன வரும்? ஸ்கேலின் ட்ரையாங்கிள். இதுல நான் அப்படியே சுருக்கமா எழுதிங்க ட்ரையாங்கிள் எல்லாமே. ஓகே. ஸ்கேலின் ட்ரையாங்கிள் என்ன? அசம பக்க முக்கோணம். தமிழ்ல எந்த எல்லா சைடும் வேற வேற இருந்தா. ஓகே. அடுத்தது ஒன் ரைட் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம். இதை நான் என்னன்னு சொல்லிட்டேன், அதனால எழுதிங்க. ட்ரையாங்கிள்ங்கிறதுக்கு பதிலா எல்லாத்தையும் சுருக்கமா எழுதியிருக்கேன். புக்ல இருக்கிறதுனால நான் அப்படியே எழுதிட்டேன். இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி போட்டா முக்கோணம் இது எல்இ, லாஸ்ட் உள்ள எல்இ எழுதிருக்கேன். ஓகேவா? சரி. செங்கோண முக்கோணம். அடுத்தது என்ன? ஒன் அப்டியூஸ் ஆங்கிள் என்ன அர்த்தம்? அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், விரிகோண முக்கோணம். ஓகேவா? சரி. டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோலஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆங்கிள் எல்லாத்துக்கும் ஒரு ஆங்கிள் சேர்த்துங்க. இதுல வெறும் ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருவோம், அப்புறம் ட்ரையாங்கிள் மட்டும் போட்டோம். அடுத்தது லாஸ்ட் ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள். இது வந்து என்னது? இரு சமபக்க முக்கோணம். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம். ஓகேவா? இங்கிலீஷ்ல கொடுத்துட்டேன், தமிழ்ல சொல்லிட்டேன், நீங்க அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. இது வந்து அந்த ஆன்சருக்கு நேரம் குறிக்கிறதுனால குறிச்சிங்க. நம்பர் எது எது இருக்கோ இதுக்கு நேரம் உள்ள கரெக்ட் ஆன்சர் எழுதியிருக்கேன். 1 2 3 நம்பரை குறிச்சிங்க எது எதுக்கு.
இந்த ஒண்ணுக்கு நேரம் இங்க ஒண்ணுக்கு நேரம் ஒண்ணு, இதுக்கு நேரம் 2 3 4 அப்படின்னு குறிச்சுக்கலாம். சரி, புரிச்சுச்சா? சரி, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது புக்ல பாத்துட்டு வருவோம் என்ன இருக்குன்னு. சம் பாத்துட்டு வருமா? ஆ, இது முடிச்சாச்சு. அடுத்தது மூணாவது கணக்கு. முக்கோணம் ஏபிசியின் பின்வருவனவற்றுக்கு பெயரிடுக. இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன பெயரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து 3 பக்கங்கள். இதுல எத்தனை 3 பக்கங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்தது 3 கோணங்கள். 3 கோணம்னா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. பக்கம்னா என்ன, கோணம்னா எப்படி குறிக்கணும், எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாலே அதை வச்சு நம்ம இப்ப எழுத போறோம். 3 முனைகள். ஓகேவா? இப்ப எழுதலாமா? சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு வருவோம். இன் தேர்ட் கொஸ்டின். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நேம் த ஃபர்ஸ்ட் என்ன கேட்டதுக்கு த்ரீ சைடு. ஓகேவா? இந்த முக்கோணத்தை வச்சுதான் எழுத போறோம். இது இந்த கணக்குக்குள்ள முக்கோணம் தான் இது. அடுத்தது 3 ஆங்கிள்ஸ், அடுத்தது 3 வெர்டிசஸ். எழுதலாமா? சரி, அந்த முக்கோணத்தை முதல்ல போட்டுப்போம். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? சைட்ஸ் எழுத போறோம், ஆங்கிள் எழுத போறோம் இல்லையா? பக்கம், கோணம், முனைகள், அது எல்லாத்தையும் நம்ம எழுத போறோம். சரி, எப்படி கொடுத்துருக்காங்க முக்கோணம்? அந்த அவங்க என்ன ஷேப்ல கொடுத்துருக்காங்களோ அதை மாதிரி போட்டுக்கலாம். எப்படி கொடுத்துருக்காங்க சாய்வுல? சாரி, 4 பாயிண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், இதுல உள்ள மாதிரியும் போட்டுக்கலாம். முக்கோணம் தானே, நம்ம வந்து சைட்ஸ் தான் எழுத போறோம். கொஞ்சம் சாய்வலா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் சாய்வலா கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பி, இது வந்து ஏ, இது வந்து என்னது சி. சரி, இப்ப இதுல என்னென்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் 3 இல்லையா, 3 சைட்ஸ். சம் நம்பர் 3. ஓகே, 3 சைட்ஸ். என்னது 3 சைட்ஸ்னா என்ன? 3 பக்கங்கள். பக்கங்கள் என்னென்ன, எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? பக்கம்னா ஏபி, ஏல இருந்து ஆரம்பிச்சீங்க. ஏபி எல்லாம் எதுல இருக்கு? கோட்டு துண்டுல தானே இருக்கு. கோட்டு துண்டை ஜாயின் பண்ணாதான் முக்கோணம் வரும்னு சொல்லியிருக்கேன். முக்கோணத்தினுடைய வகைகள்னாவே என்னது? கோட்டு துண்டு தானே. கோட்டு துண்டை ஜாயின் பண்றதுதான் முக்கோணம் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த கோட்டு துண்டு வெறுமை ஏபின்னு போடக்கூடாது, மேல கோட்டு துண்டு. இது என்னது? லைன் செக்மெண்ட். ஓகேவா? லைன் செக்மெண்ட் போடணும். அடுத்தது என்னது? பிசி. ஏபி, பிசி, அடுத்தது என்ன? சி. காமா போட்டு எழுத வேண்டியதுதான். ஓகேவா? சரி, அடுத்தது 3 கோணங்கள், ஆங்கிள்ஸ். ஓகேவா? இது வந்து சைட்ஸ். இது அடுத்தது ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ் எப்படி எழுதணும்? ஏ, 2 விதமா எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒண்ணு எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம். ஏ மட்டும் எழுதலாம், பி மட்டும் எழுதலாம், சி மட்டும் எழுதலாம். ஓகேவா? இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இன்னொரு விதமா எப்படி எழுதலாம்? ஏ வர மாதிரி எழுதிக்கணும், பி ஏ சி. அல்லது என்ன எழுதணும்? பிசிஏ. நடுவில் வந்து ஏ வர மாதிரி எழுதிங்க, அடுத்தது பி வர மாதிரி எழுதிங்க, ஏபிசி. அடுத்தது சி வர மாதிரி எழுதிங்க, பி. நடுவுல சி வரணும், பிசிஏ. இப்ப நடுவுல என்ன வந்திருக்கு? ஏ வந்திருக்கு, நடுவுல பி வந்திருக்கு, நடுவுல சி வந்திருக்கு. இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? சரி, அவ்வளவுதான்.
லாஸ்ட் வெர்டிசஸ். இதை எழுதிருங்க, இதோட முடிச்சிடுவோம். ஓகேவா? வெர்டிசஸ். வெர்டிசஸ் இது வந்து என்ன? பக்கங்கள், கோணங்கள். இது என்னது? முனைகள். முனைகள் என்னென்ன இருக்கு? இது வந்து ஆங்கிள் போடணும். இந்த பேரு ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கோணம். இது போடும்போது வெறும் ஏ பி சி, அவ்வளவுதான். இங்க ஒரு உச்சி இருக்கு ஏ, இங்க ஒரு உச்சி இருக்கு பி, இங்க ஒரு உச்சி இருக்கு சி. முனைகள் தோ ஒரு முனை இருக்கு, தோ ஒரு முனை இருக்கு, தோ ஒரு முனை. ஜாயின் பண்றது எல்லாமே முனைகள் தான். அவ்வளவுதான். இதான் இந்த சம்முக்குள்ள. இதை அப்படியே நோட் பண்ணிங்க. இதை முடிச்சிருவோம். அடுத்த சம்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இதை மட்டும் நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க இதை இந்த படம்லாம் போடாதீங்க, புக்ல இருக்கு. இந்த ஆன்சரை மட்டும் எழுதுங்க. 3 சைட்ஸ்னா பக்கங்கள், கோணங்கள், முனைகள் தமிழ்ல. இதுவும் கூட நீங்க எழுத வேண்டாம், புக்லயே கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சரை மட்டும் நீங்க எழுதிங்க, சொல்யூஷன் மட்டும் எழுதிங்க போதும். அது ஏபிசின்னு கொடுத்துருக்கு, அது கூட எழுதிட்டு எழுதிக்கலாம். நம்ம அந்த ஹெட்டிங் எழுதுது ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் எழுதிட்டீங்கன்னா நீங்க உள்ள எழுத வேண்டாம். இந்த இதை எழுத வேண்டாம். ஏபின்னு போட்டு ஆன்சரை மட்டும் எழுதிங்க. ஏபிசி. சரி, நோட் பண்ணியாச்சா? இதை ஒண்டிதான் எழுத சொன்னேன், எழுதிட்டீங்களா? இப்ப இதுல வந்து நீங்க ரெண்டுமே எழுதணுமா மிஸ்னா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு சொன்னேன். நீங்க ஏதாவது ஒண்ணு எழுதுனா போதும். எது எழுதினாலும் கரெக்ட் தான். இந்த மாதிரி எழுதினாலும் டிக் போடுவாங்க, இந்த மாதிரி எழுதினாலும் டிக் போடுவாங்க. ஓகேவா? அதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு சொன்னாங்க. சரி, ஓகேப்பா. இதை அப்படியே அடுத்த தடவை கிளாஸ் படிச்சுட்டு வாங்க. இதை அப்படியே ரீகால் பண்ணிட்டு நம்ம இதுல உள்ள அடுத்த சம்லாம் கண்டினியூஸா நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.